ஹாய் எவ்ரி ஒன். நம்ம பொதுவாக ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் போகிறப்ப ரிங்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம போட்டு போட்டு பார்த்து வாங்கிடுவோம். பட் இப்போ வந்து BeemaGold.comலலாம் ஆன்லைனில் வந்து வாங்குறப்ப எப்படி நம்ம அந்த ரிங் சைஸை வந்து நம்மளுடைய சைஸ் இதுதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அங்கே நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போதுல எப்படி நம்ம ரிங் சைஸை கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது இப்போ என்னோடய ரிங்கு. இந்த ரிங் சைஸை வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அந்த ரிங்கை வந்து அப்படியே ஒரு ஸ்கேல் மேலே வச்சு டயாமீட்டர் எவ்வளோன்னு செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன த்ரெட்டோ லேஸோ வச்சு கையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இங்கிட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பென் வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் லூஸாக இல்லாமல் டைட்டாக பிடிச்சி நீங்கள் ஒரு மார்க்கர் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து ஒரு லைன் மட்டும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதை அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணணும். நீங்கள் ரிங்கை டேரெக்டாக ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணப்போ கிடைக்கிறது வந்து டயாமீட்டர் ஆஃப் த ரிங்குங்க. ஆனால் இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து லென்த்து. அந்த லென்த் வந்து நம்ம சென்டிமீட்டரில் பார்க்குற போதில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் இருக்குது எனக்கு. அதுவே இன்ச்சில் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கேலில் இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் இருக்குது. இதையும் வந்து நம்ம சைஸ் சார்ட்டோட கம்பேர் பண்ணும்போதில் நிறைய டிஃப்ரென்ஸ் வருதுங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி என்னென்னா, ரிங் சைஸ் கால்குலேட்டர்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். தனிஷ் கூட ரிங் சைஸ் கால்குலேட்டர்னு அந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களோட ரிங் சைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் யுவர் சைஸ் அப்படின்னு இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட ரிங்கை வந்து கரெக்டாக அந்த ரிங்கில் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுருங்க. கீழே ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பார் மாதிரி. அதில் வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் நகட்ட வந்து அந்த ரிங் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்கள் ரிங்கை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய அந்த ரிங்குக்கு மேலே கரெக்டாக அந்த லைன் வந்து பவுண்ட்ரி வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து 18ங்கிறது ரொம்ப அக்குரேட்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ 18 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்களா, டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல எப்படி மெஷர் பண்ணணும்னு, அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கீழே. இப்போ இந்த சார்ட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எந்த சைஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா 15 சைஸ் 16 சைஸ்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகிற மாதிரி இருக்குங்க. 15, 16, 17 இந்த மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான். ஏன்னா 18.10, 17.10 அந்த மாதிரி ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸில் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களோட ரிங் சைஸே நீங்கள் இதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட்னாலும் இது வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.